ஒருமுறை ஒரு பண்டிதர் ஒருவர் ஒரு சிறிய படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த படகை இயக்கும் ஒரு ஏழ்மையான மனிதரிடம் இந்த பண்டிதர் கேட்கிறார், படகு ஓட்டும் நண்பரே, உனக்கு இயற்பியல் தெரியுமா என்று. அதற்கு அவர், அது எனக்கு தெரியாது ஐயா என்று எளிமையாக கூறுகிறார். உடனே இவர், உனது வாழ்க்கையின் கால் பங்கை துரைத்து விட்டாயே என்று கூறுகிறார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்கிறார், உனக்கு உளவியல் பற்றி தெரியுமா என்று. அப்போது அதற்கு அந்த படகோட்டி சொல்கிறார், எனக்கு அது தெரியாது ஐயா என்று. உடனே இந்த பண்டிதர் கூறுகிறார், உனது வாழ்க்கை பகுதியை நீ துளைத்து விட்டாய் என்று. இன்னும் சிறிது நேரம் கழித்து அந்த பண்டிதர் மீண்டும் அவரிடம் கேட்கிறார், உனக்கு சமூகவியல் தெரியுமா என்று. இப்போதும் அந்த படகோட்டி சொல்கிறார், ஐயா, இதெல்லாம் நான் இப்போதுதான் கேட்கிறேன், எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது என்றார். உடனே அந்த பண்டிதர் கூறுகிறார், உனது வாழ்க்கையின் முக்கால் பங்கையும் நீ துளைத்து விட்டாய் என்று மிகவும் ஏளனமாக அவரை பார்த்து கூறினார். அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்ற ஒரு புயல் வந்தது. தண்ணீர் அலை மோதுகிறது. இப்போது இந்த படகோட்டி அந்த பண்டிதரிடம் கேட்கிறார், ஐயா பண்டிதரே, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று. அப்போது இந்த பண்டிதருக்கு நீச்சல் தெரியாது. இவர், எனக்கு நீச்சல் தெரியாது என்று சொன்னார். உடனே அந்த படகோட்டி கூறுகிறார், இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் முழு பங்கையும் தொலைத்து விட்டீர்களே ஐயா என்று. பிரியமான நண்பர்களே, நாம் பல விஷயங்களில் பேரறிவு பெற்றிருக்கலாம், நிறைய விஷயங்களை தெரிந்திருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதனால் அதை வைத்துக்கொண்டு அவர்களை ஏளனமாக பார்க்க நினைப்பதும் அவர்களை தலை குனிய வைக்க முயற்சிப்பதும் மிகவும் தவறான ஒன்று. இப்போது கூட நமக்கு சுற்றி நிறைய முதியோர்கள் இருப்பார்கள், பள்ளிக்கூடம் போகாத, படிப்பறிவு இல்லாத மக்கள் இருப்பார்கள். இப்படி நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் அறிவாளி போல் காட்டிக்கொள்வது அல்லது எல்லாம் தெரிந்தவரை போல காட்டிக்கொள்வது நல்லதா என்று சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பகிருங்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை என்று ஏளனம் செய்யாதீர்கள். நீங்கள் ஏளனம் செய்யும் போது உங்களுடைய வளர்ச்சி கீழே தள்ளப்படும். நீங்கள் அவர்களுக்கு உங்களது அறிவை கற்றுக் கொடுத்து அவர்களை உங்களோடு அணைக்கும் போது நீங்களும் மிக உயரமாக வளருவீர்கள். இதையே உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். அவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறட்டும், வெற்றிப்படிகளை ருசிக்கட்டும். நன்றி.